வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் கோயம்புத்தூர் ஸ்டைலில் ஒரு சைட் டிஷ் தான் செய்ய போகிறோம். சாப்பாட்டோடு இதை வச்சு கூட 2 அப்பளத்தையும் வச்சு சாப்பிடும்போது நம்ம எவ்வளவு சாப்பிட்றோம்னே சொல்ல முடியாது, அந்தளவுக்கு சாப்பிடுவோம். சாப்பாட்டில் கட்டி தயிர் ஊற்றி பிசைஞ்சு அது கூட இதையும் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். இது எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. வானலியில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். 1 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 2 கொத்து கறிவேப்பிலை, 4-5 பல் பூண்டு 2ஆக நறுக்கினது, 1 பச்சை மிளகாய் 2ஆக நறுக்கினது, ஒரு 10-20 செகண்ட் இதை பிரட்டி விட்டுறலாம். இப்போ இதில் 1 கை அளவுக்கு சின்ன வெங்காயத்தை 1-2ஆக நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். மறுபடியும் ஒரு 10-20 செகண்ட் இதை வதக்கி விட்டுறலாம். இதோட ஒரு பெரிய வெங்காயத்தையும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் போட்டு வெங்காயம் செவக்கிற அளவுக்கு வதக்கிடலாம். ரொம்ப செவக்க வேண்டியதில்லை, ஓரளவுக்கு செவந்து வந்தாலே போதும். இந்த அளவுக்கு போதும். இப்போ இதில் மீடியம் சைஸில் 2 தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டு வதக்கிடலாம். ஒரு 30 செகண்ட் வதக்கி விட்டால் மட்டும் போதும். இந்த அளவுக்கு வதங்கினது போதும். மீடியம் சைஸில் 2 உருளைக்கிழங்கை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டு வதக்கிடலாம். நான் கொஞ்சம் பெருசாக தான் நறுக்கியிருக்கேன், நீங்கள் சின்னதாக நறுக்கிக்கோங்க, அப்போ தான் சீக்கிரமாக வேகும். அளவான தீயில் ஒரு 5 நிமிஷம் வேகட்டு மூடி வச்சிடலாம். இடையில கலந்து விடணும். உருளைக்கிழங்கு பாதி அளவுக்கு வெந்துருச்சு. இது ஒரு தரம் பெரட்டி விட்டுடலாம். 1/4 கிலோ அளவுக்கு கத்திரிக்காயை சின்ன துண்டுகளாக நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இதை போட்டுடலாம். இது கிட்டத்தட்ட 5 அல்லது 6 கத்திரிக்காய் வரும். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளையும் சேர்த்து கலந்து விட்டுடலாம். கத்திரிக்காய் வேகிறதுக்காக ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். இடையில அடிக்கடி கலந்து விடணும். ஒரு 10 நிமிஷம் வேகணும். கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு 3/4 பதத்துக்கு வெந்துருச்சு. இப்போ இதில் ஒரு எலுமிச்சை அளவு புளியை 1 கப் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். இதை ஊற்றிக்கலாம். புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்கட்டும். நல்லா கொதித்து வந்துடுச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள். குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைன்னா சாம்பார் தூள் கூட போட்டுக்கலாம். ஆனால் காரத்துக்காக கொஞ்சம் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு, உப்பு சேர்த்து கலந்து விட்ட பிறகு இதில் நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்க்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுறலாம். வெல்லம் சேர்க்கும்போது டேஸ்ட் அதிகப்படுத்தி கொடுக்கும். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு வேக விட்டுறலாம். அருமையான சுவையில் நம்மளோட கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக பொடியாக நறுக்கின மல்லி இலை, 1 கொத்து கறிவேப்பிலையும் கிள்ளி போட்டுக்கலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயும் ஊற்றி கலந்து விட்டுறலாம். இதை ஒரு 10-20 நிமிஷம் மூடி வச்சு அதுக்கு பிறகு பரிமாறினா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சுலபமாக அருமையான சுவையில் நான் செஞ்சுருக்கிற இந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு புளிக்குழம்பை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.